இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் என்னை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ வரப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். மிக 7வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கிறேன். உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது, அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவி போவோம். மதில்கள் சூழப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளால இருக்கிற நம்முடைய சூழலை ஆண்டவர் மாற்றப் போகிறார். மதில்கள் எடுக்கப்பட போகிறது. அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போம். உங்களை சுற்றி இருக்கிற தடைகளை கர்த்தர் எடுத்து மாற்றுகிறார். உங்களை சுற்றி இருக்கிற போராட்டங்களை எடுத்து மாற்றுகிறார். அநேக வருடங்களாய் காத்திருந்த சில காரியங்களிலே கர்த்தர் பதில் செய்ய போகிறார். அதை நீங்கள் பார்க்க போறீங்க. உங்களை சுற்றி இருந்த எல்லா தடைகளையும் தாண்டி பெரிய ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போம். நீங்கள் காத்திருக்கிற காரியங்கள் இதிலிருந்து ஒரு மாற்றம் வருமா, ஒரு சேஞ்ச் வருமானு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா? அதிலெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை கற்றுக் கொடுத்து உங்களுடைய ஆசீர்வாதம் விரிந்து பரவி செல்ல போகிறதை பார்க்க போறீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்க போறாங்க. இந்த சூழல் எப்படிப்பட்ட சூழல் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, அநேக வருடமா ஜெபித்தீங்க, பதில் இல்லை. உங்களே ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு துக்கத்தின் காலம், இதெல்லாம் முடிகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். தனிமையின் காலம் முடிகிறதுன்னு சொல்லுகிறார். தனியா இருந்து கர்த்தரையே பற்றி பிடித்து கொண்டு இருந்தீங்க. கர்த்தர் தான் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படிங்கிறத நீங்க நம்பி இருந்தீங்க. அவரே உங்களுக்கு தஞ்சமா நீங்க அவரை பிடிச்சிட்டு இருந்தீங்க. உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு மதில்களை எடுப்பிக்கும் நாள் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மிகா 7வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அந்நாளிலே அசிரியா முதல் எகிப்தின் பட்டணங்கள் வரைக்கும், எகிப்து முதல் நதி வரைக்கும், ஒரு சமுத்திரம் முதல் மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு பர்வதம் முதல் மறு பர்வதம் வரைக்கும் உள்ள ஜனங்கள் உன்னிடத்திற்கு வருவார்கள். ஆமாங்க, உங்களுடைய தனிமையின் காலம் முடிஞ்சிருச்சு. உங்க வில்டர்னஸ், அந்த வனாந்திரம் முடிஞ்சிருச்சு. வனாந்திரத்துல தனிமையா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சில காரியங்கள் எல்லாம் முடிந்து உங்களை தேடி ஜனங்கள் வரப்போறாங்க. நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதம் மாற போறீங்க. உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் புறப்பட போகிறத நீங்களும் உணர போறீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் உணர போறாங்க. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 2வது வசனத்துல மணவாட்டியை பார்த்து மணவாளன் சொல்லுகிறார், முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க ஒரு லீலி புஷ்பமா இருக்கிறீங்க அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் இந்த லீலி புஷ்பத்துக்கு இணையா இந்த மணவாட்டியை கம்பேர் பண்ணியிருக்கு அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்துல லீலி புஷ்பம் வளர்றது மலைகளுக்கு இடையில் உள்ள பள்ளத்தாக்குகள்ல, மவுண்டன் வேலிஸ்ல தான் இது வளரும். 2 மலைகளுக்கு நடுவில் உள்ள பள்ளத்தாக்கு, ஆழமான பள்ளத்தாக்குல இது முளைக்க ஆரம்பிக்கும். முளைக்கும் போது சாதாரண செடிகளோடு இணைந்து தான் முளைக்கும். அது சுற்றி முள்ளுகள் இருக்கும், காட்டு செடிகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். அது முளைத்து வரும்போது யாருக்குமே தெரியாது இங்கே ஒரு அழகான லீலி புஷ்பத்துடைய செடி இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா ஒரு டைம் வரும்போது இந்த லீலி புஷ்பத்தின் செடிகள் வளர்ந்து அதுல மொட்டு வர ஆரம்பிக்கும். அந்த மொட்டு அந்த பூ விரிய ஆரம்பிக்கும். பாருங்க, அது விரிய ஆரம்பிக்கும் போது அதனுடைய இதழ்கள் விரிய ஆரம்பிக்கும் பொழுது அதை சுற்றி இருக்கிற இந்த முள்ளுகள் எல்லாம் அந்த பெட்டல்ஸ், அந்த இதழை கீறிடுமா. அப்படி கீறும் போது அதுல இருந்து பயங்கரமான ஒரு வாசம், அந்த லீலி புஷ்பத்துக்கே உரிய அந்த வாசம் வெளிப்பட ஆரம்பிக்குமா. இது வெளிப்பட ஆரம்பிக்கும் போது 5-6 மைல் தூரத்துக்கு இந்த மனம் பரவி செல்லுமா. அப்ப சுற்று வட்டாரத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இங்க ஒரு லீலி புஷ்பம் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. உடனே இதை தேடி ஆட்கள் வர ஆரம்பிப்பாங்க. இதை பறித்து ராஜாக்களுக்கு பரிசு கொடுப்பாங்க. நல்ல விலையேறப்பட்ட பரிசுக்காய் இதை எடுத்துட்டு போவாங்க. விலையேறப்பட்ட ஸ்தானத்துல வைக்கிறதுக்காக இதை எடுத்துட்டு போவாங்க. அது மட்டும் இல்ல, வண்டுகள், பூச்சிகள் இதனுடைய மனத்தை பார்த்து மைல்களுக்கு அப்பால் இருந்து இந்த லீலி புஷ்பத்தின் மனத்தை தேடி வருமா. இதுதாங்க உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. இவ்வளவு நாட்கள் முட்களுக்குள்ளால, பாடுகளுக்குள்ளால நீங்க அமிழ்ந்து இருந்தீங்க பாருங்க. உங்க டைம் வந்துருச்சுங்க. கர்த்தர் உங்களுக்காய் வைத்த அந்த நேரம் வந்துருச்சு. நீங்க வெளிப்படுகிற காலம்.
கர்த்தர் உங்களுக்காய் வைத்த மேலான காரியங்கள் வெளிப்படுகிற காலம். உங்கள் உயர்வின் காலம் இது. உங்களை தேடி ஜனங்கள் வருகிற காலம் இது. உங்களை தேடி ஆசீர்வாதத்தைக்காய் ஜனங்கள் வரப்போகிறார்கள். நீங்களே ஒரு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறீர்கள். உங்கள் மேல தேவன் வைத்த திட்டங்கள் வெளிப்பட போகிறது. உங்களை குறித்த செய்திகள் வெகு தூரம் பரவி போகிறது. இப்படி ஒரு நபர் இருக்கிறார், இவரிடத்துல சென்றால் ஆசீர்வாதம், இந்த நபர்கிட்ட தேடி போனா இந்த பிளெஸிங் எனக்கு கிடைக்கும், இவங்களை தேடி போனா தேவ சமாதானம் எனக்கு கிடைக்கும், இவங்களை தேடி போனா தேவனுடைய எல்லா காரியங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை குறித்த காரியங்கள் பிரமாணம். அதனால்தான் மீகா 7:12 வாசியம் முதல்ல, பிரமாணம் வெகு தூரம் பரவி போகிற காலம் வந்துச்சு. ஏனென்றால் உங்களை சுற்றி இருந்த அந்த மதில், அந்த லீலி புஷ்பத்தை சுற்றி மலைகள் பயங்கரமா வளர்ந்துருந்துச்சு. ஆனா அதனுடைய அந்த இதழ்கள் விரிந்த அந்த நறுமணம் வீசின போது எந்த மலைகளும், பெரிய பெரிய மலைகள் எதுவுமே தடை பண்ண முடியவில்லை. அதை தாண்டி இதனுடைய மனம் பரவி சென்றது போல உங்களை சுற்றி இருக்கிற எல்லா தடைகளும் மாறி உங்களுக்காய் தேவன் வைத்திருக்கிற அந்த உன்னத திட்டங்கள் வெளிப்பட போகிறது. உங்களை குறித்து நலமான காரியங்கள் பேசப்பட போகிறது. இதுவரை உங்களை பற்றி நெகட்டிவானதை நீங்க கேட்டு கேட்டு சோர்ந்து போயிட்டீங்களா? ஏன் ஆண்டவரே, உங்களை தானே நம்பி இருந்தேன், எதனால எனக்கு இவ்வளவு காரியம் அப்படின்லாம் கேட்டு சோர்ந்து போயிருந்தீங்களா? உங்களை குறித்து நன்மையானவைகள் பேசப்பட போகிறது. உங்களிலிருந்து நன்மையானவைகள், ஆசீர்வாதமானவைகள் வெளிப்படுகிற காலத்திற்குள் நீங்கள் வந்து விட்டீர்கள். உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். நேசிக்கிறது நிமித்தமாய் உங்கள் பாடுகளை எல்லாம் கணக்கு வைத்திருக்கிற கர்த்தர், உங்கள் கண்ணீரை எல்லாம் துருத்தியை சேர்த்து வைத்திருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வந்து விட்டது. உன் பிரமாணம் வெகு தூரம் பரவி போகிறது. நீ எனக்கு பிரியமானவள், நீ என்னுடைய லீலி புஷ்பம் அப்படின்னு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. உங்கள் காத்திருப்பின் காலம் முடிகிறது. உங்கள் தனிமையின் காலம் முடிகிறது. கர்த்தர் உங்களுக்காய் காரியங்களை திருப்ப ஆரம்பித்து விட்டார். இதை துரிதமா நீங்க பார்க்க போறீங்க. நாம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, எமக்கு நன்றி. என்னை கேட்கிற ஒவ்வொரு லீலி புஷ்பங்களுக்காய் எமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. முள்ளுகளுக்குள் இருந்தாலும் அதனுடைய நறுமணம் பரவி செல்வது போல் இவருடைய வாழ்க்கையின் நறுமணம் வெளிப்பட போவதற்காய் நன்றி. இவர்களை சுற்றி இருந்த மதில்களை நீர் எடுத்து போட போவதற்காய் நன்றி ஆண்டவரே. இவர்களை குறித்து நன்மையான காரியங்கள் வெகு தூரம் பரவி செல்ல போவதற்காய் நன்றி. எதுவும் தடை செய்யாத ஆசீர்வாதங்கள் இவர்களை தொடர்ந்து வரப்போவதற்காய் நன்றி. நீரே இவர்கள் பட்சமாய் நன்றி. இவர்களுக்காய் சகலத்தின் செய்து முடிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரந்தர ஆறுதல்னாலும் ஆறுதல் படுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். God bless you.